எஸ்.ஜே. சூர்யா, விக்ரம் பிரபு, மணிகண்டன், சாய் பல்லவிக்கு கலைமாமணி விருது அறிவிப்பு. இசையமைப்பாளர் அனிருத், பாடகி ஸ்வேதா மோகன், நடன இயக்குநர் சாண்டிக்கு விருது. பின்னணி பாடகர் யேசுதாஸுக்கு எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது அறிவித்த தமிழ்நாடு அரசு. முனைவர் நா. முருகேச பாண்டியனுக்கு பாரதியார் விருது. சென்னையில் சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை கிலோ 1.5 லட்சம் ரூபாயை எட்டியது. கொளத்தூர் தொகுதியில் சென்னை மாநகராட்சி நடுநிலைப்பள்ளிக்கு புதிய கட்டடம் திறப்பு. பள்ளி மைதானத்தையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தூத்துக்குடியில் 1156 கோடி ரூபாயில் உணவு தயாரிக்கும் ஆலையை அமைக்கும் ரிலையன்ஸ் குழுமம். 2000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் தற்காலிகமாக நிறுத்தம். பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருப்பதி திருமலை தேவஸ்தானம் அறிவிப்பு. கேரள மாநிலம் கண்ணூரில் வீட்டிற்குள் புகுந்து சிறுவனை கடித்த நரி. சிறுவனின் அலறல் சத்தம் காரணியால் நரியை அடித்து விரட்டிய பெண். கடத்தப்பட்ட கார்களை வாங்கிய புகாரில் நடிகர்கள் துல்கர் சல்மான், பிருத்திவிராஜுக்கு விரைவில் சம்மன். நேற்று சோதனை நடத்த நிலையில் நேரில் விசாரிக்க சுங்கத்துறை முடிவு. பண்டிகை காலத்தை ஒட்டி நெல்லை சென்னை இடையிலான வந்தே பாரத் ரயிலில் கூடுதலாக 4 பெட்டிகள் சேர்ப்பு. ஊதாவிற்கு பதில் காவி நிறத்தில் இயக்கப்படும் ரயில்கள். வெள்ளம் வடியாததால் 2வது நாளாக தவிக்கும் கொல்கத்தா நகரம். வாகன போக்குவரத்து பாதிப்பு. திருப்பதி திருமலையில் இன்று தொடங்குகிறது பிரம்மோற்சவ விழா. பூர்வாங்க நிகழ்ச்சிக்கான அங்குரார்ப்பணம் நேற்று நடைபெற்றது. ஆட்சியில் காங்கிரஸ் பங்கு கேட்பதன் மூலம் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் நீலகிரிக்கான இ-பாஸ் முறை நீக்கப்படும் என்றும் குன்னூர் பரப்புரையில் உறுதி. ஆயுத பூஜையொட்டி சென்னை கோவை இடையே வாராந்திர சிறப்பு ரயில்கள் வரும் 28ஆம் தேதி முதல் 3 வாரங்களுக்கு இயக்கப்படும் என்று அறிவிப்பு. ரஷ்யா உக்ரைன் போருக்கு இந்தியாவும் சீனாவுமே காரணம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. ஐநா தனது பணியை செய்யவில்லை என்றும் பொதுசபை கூட்டத்தில் விமர்சனம். தைவானில் சூறாவளி மற்றும் கனமழையால் ஏரி உடைந்து வெள்ளக்காடாக மாறிய பகுதிகள். சீனாவை நோக்கி செல்லும் புயலால் பாதுகாப்பான இடங்களுக்கு மக்கள் வெளியேற்றம். ஆசிய கோப்பை தொடரின் சூப்பர் 4 சுற்றில் இலங்கையை வீழ்த்தியது பாகிஸ்தான். இன்றைய போட்டியில் வங்கதேசத்தை எதிர்கொள்ளும் இந்திய அணி. இமாச்சல பிரதேசத்தில் நவராத்திரியொட்டி நடந்த ராம்லீலா நாடகம். தசரதனாக நடித்தவர் மாரடைப்பு ஏற்பட்டு மேடையில் உயிரிழப்பு. எஸ்.ஜே. சூர்யா, விக்ரம் பிரபு, மணிகண்டன், சாய் பல்லவிக்கு கலைமாமணி விருது அறிவிப்பு. இசையமைப்பாளர் அனிருத், பாடகி ஸ்வேதா மோகன், நடன இயக்குநர் சாண்டிக்கு விருது. பின்னணி பாடகர் யேசுதாஸுக்கு எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது அறிவித்த தமிழ்நாடு அரசு. முனைவர் நா. முருகேச பாண்டியனுக்கு பாரதியார் விருது. சென்னையில் சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை கிலோ 1.5 லட்சம் ரூபாயை எட்டியது. கொளத்தூர் தொகுதியில் சென்னை மாநகராட்சி நடுநிலைப்பள்ளிக்கு புதிய கட்டடம் திறப்பு. பள்ளி மைதானத்தையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.
தூத்துக்குடியில் 1156 கோடி ரூபாயில் உணவு தயாரிக்கும் ஆலையை அமைக்கும் ரிலையன்ஸ் குழுமம் 2000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் தற்காலிகமாக நிறுத்தம். பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருப்பதி திருமலை தேவஸ்தானம் அறிவிப்பு. கேரள மாநிலம் கண்ணூரில் வீட்டிற்குள் புகுந்து சிறுவனை கடித்த நரி. சிறுவனின் அலறல் சத்தம் காரணியால் நரியை அடித்து விரட்டிய பெண். கடத்தப்பட்ட கார்களை வாங்கிய புகாரில் நடிகர்கள் துல்கர் சல்மான், பிருத்திவிராஜுக்கு விரைவில் சம்மன். நேற்று சோதனை நடத்த நிலையில் நேரில் விசாரிக்க சுங்கத்துறை முடிவு. பண்டிகை காலத்தை ஒட்டி நெல்லை சென்னை இடையிலான வந்தே பாரத் ரயிலில் கூடுதலாக 4 பெட்டிகள் சேர்ப்பு. ஊதாவிற்கு பதில் காவி நிறத்தில் இயக்கப்படும் ரயில்கள். வெள்ளம் வடியாததால் 2வது நாளாக தவிக்கும் கொல்கத்தா நகரம். வாகன போக்குவரத்து பாதிப்பு. திருப்பதி திருமலையில் இன்று தொடங்குகிறது பிரம்மோற்சவ விழா. பூர்வாங்க நிகழ்ச்சிக்கான அங்குரார்ப்பணம் நேற்று நடைபெற்றது. ஆட்சியில் காங்கிரஸ் பங்கு கேட்பதன் மூலம் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் நீலகிரிக்கான இ-பாஸ் முறை நீக்கப்படும் என்றும் குன்னூர் பரப்புரையில் உறுதி. ஆயுத பூஜையொட்டி சென்னை கோவை இடையே வாராந்திர சிறப்பு ரயில்கள் வரும் 28ஆம் தேதி முதல் 3 வாரங்களுக்கு இயக்கப்படும் என்று அறிவிப்பு. ரஷ்யா உக்ரைன் போருக்கு இந்தியாவும் சீனாவுமே காரணம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. ஐநா தனது பணியை செய்யவில்லை என்றும் பொதுசபை கூட்டத்தில் விமர்சனம். தைவானில் சூறாவளி மற்றும் கனமழையால் ஏரி உடைந்து வெள்ளக்காடாக மாறிய பகுதிகள். சீனாவை நோக்கி செல்லும் புயலால் பாதுகாப்பான இடங்களுக்கு மக்கள் வெளியேற்றம். ஆசிய கோப்பை தொடரின் சூப்பர் 4 சுற்றில் இலங்கையை வீழ்த்தியது பாகிஸ்தான். இன்றைய போட்டியில் வங்கதேசத்தை எதிர்கொள்ளும் இந்திய அணி. இமாச்சல பிரதேசத்தில் நவராத்திரியொட்டி நடந்த ராம்லீலா நாடகம். தசரதனாக நடித்தவர் மாரடைப்பு ஏற்பட்டு மேடையில் உயிரிழப்பு.